வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்க வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய விஷயம் தேவையில்லை, ஒரு சரியான பழக்கம் போதும். அதிகாலை எழும் மனிதன் தன் விதியை தானே எழுதுகிறான். நேர்மையா சொல்லுங்க, நீங்க இப்போ வாழ்க்கையில உண்மையாவே ஹாப்பியா இருக்கீங்களா அல்லது யாருக்கும் தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? காலை 5 மணிக்கு எழுந்த ஒருவனின் வாழ்க்கை 90 நாட்களில் அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. உண்மையில் என்ன நடந்தது? இந்த கதையை கவனமாக கேளுங்க. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட யாரோ ஒரு மனிதனின் கதையல்ல, உங்க கதையாக கூட மாறலாம். ஒரு மனிதன் இருந்தான். அவன் கிட்ட ஒண்ணுமே இல்ல, பணம் இல்ல, எதிர்காலம் இல்ல, நம்பிக்கை கூட இல்ல. ஆனா ஒரு நாள் அவன் ஒரு சின்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அது என்ன ரகசியம் தெரியுமா? அதுதான் அவன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. அவன் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்தான். அது மட்டும் இல்ல, என்ன ஆச்சரியம் தெரியுமா? 90 நாட்களில் அவனுடைய வாழ்க்கையே முழுசா மாறி போச்சு. அந்த அதிகாலை நேரத்துல அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதுதான் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் உண்மை. நீங்க இது நாள் வரை தேடிக்கொண்டிருந்த பதிலாக கூட இருக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க இந்த வீடியோவை இப்போ எந்த நேரத்துல கேக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இப்படிப்பட்ட விவேகானந்தர் வீடியோக்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தொழிற்சாலை நிரம்பிய நகரத்துல 32 வயதான ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் பெயர் வேலன். அவன் ஒரு பெரிய தொழிற்சாலையில் நைட் வாட்ச்மேன் வேலை பார்த்தான். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 8 மணிக்கு வேலைக்கு போவான். திரும்ப அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வருவான். அவனுடைய சம்பளம் ரொம்ப கம்மிதான். அத்தியாவசிய தேவைகளை கூட அவனால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாத சூழல். ஒரு சின்ன ரூம்ல தான் அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அந்த ரூம்ல ஃபேன் வேலை செய்யாது. தரையில பாய் விரிச்சுதான் தூங்குவான். ஒரு லைட் மட்டும் இருக்கும். அது கூட மின்சாரம் குறைஞ்சா மினுக்கு மினுக்குங்கும். அவனுடைய ட்ரெஸ் ரொம்ப பழையவை, செருப்பில் துளைகள். ஆனா அவன் ஏழையாக இருப்பதை காட்டிலும் ஒரு விஷயம் அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அது என்ன தெரியுமா? நான் இதே மாதிரி தான் வாழணுமா? ஒரு சேஞ்ச் கூட என் வாழ்க்கையில் வராதா? இப்போதான் என் லைஃப் மாறும் அப்படின்னு. ஒவ்வொரு காலையும் வேலை முடிந்து வீட்டுக்கு நடந்து செல்லும் போது மற்றவர்களின் வாழ்க்கையை அவர்களின் வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே நடந்து செல்வான். குடும்பமாக சேர்ந்து காலை உணவு சாப்பிடுவது, குழந்தைகள் பள்ளிக்கு தயாராகுவது, ஆண்கள் சுத்தமான சட்டையுடன் வேலைக்கு போவது. அவன் யோசிப்பான், இதேதானா என் வாழ்க்கை முழுக்க? இதேதானா? மற்றவர்கள் அவர்களின் கனவுகளை வாழ ஆரம்பிக்கும் நேரத்தில் நான் மட்டும் வீட்டுக்கு திரும்புகிறேனே என்று மிகவும் கவலைப்பட்டான். அவன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்தான். நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணினான். ஆனா அவன் 12th மட்டுமே படிச்சிருந்தான். எல்லா வாய்ப்புகளும் மூடப்பட்டது. ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள நினைச்சான். ஆனா இரவு முழுக்க வேலை பார்த்த பிறகு அவனால் தூங்குறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியல. அவனுடைய அம்மா கிராமத்தில் இருந்தாங்க. வாரம் ஒரு முறை கால் பண்ணுவாங்க. வேலா, உன் வாழ்க்கை எப்போ நல்லதாகும்? எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. நீ வெற்றி பெற்றதை நான் பார்க்கணும் என்பார்கள். அவன் பொய் சிரிப்புடன் சொல்வான், சீக்கிரம் அம்மா, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. ஆனா உண்மையில் அவன் எதுவும் செய்யவில்லை. ஏன்னா என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. அவனை அதிகமாக காயப்படுத்திய உண்மை என்ன தெரியுமா? அவன் சோம்பேறி இல்லை. அவன் கடினமாக வேலை பார்த்தான், நடந்து போனான், எச்சரிக்கையாக இருந்தான், அவன் கடமையை செய்தான். ஆனால் அந்த கடின உழைப்பு அவன் வாழ்க்கையை மாற்றவில்லை. அவன் உழைத்தான், ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தூங்க ஆரம்பித்து மாலை 4 மணி வரை தூங்குவான். அவன் வாழ்க்கை தலைகீழாக போனது போல உணர்ந்தான். உலகம் முன்னேறி கொண்டிருந்தது, அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு எண்ணம் மட்டும் அவனை விட்டு போகல. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும். ஆனா அது என்ன அப்படின்னு யோசிச்சான். அன்று ஒரு நாள், ஒரு குளிர்ந்த செவ்வாய்க்கிழமை காலை, அவன் வேலை முடிந்து வெளியே வந்தபோது அவனுடைய போன் ரிங்கானது. அது அவன் சகோதரி. வேலா, உடனே வா, அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படிங்கிற அலறல் சத்தம். அவனுடைய இதயம் நின்றது போல இருந்தது. அவன் உடனே பேருந்தில் ஏறி கிராமத்துக்கு சென்றான். அவனுடைய அம்மா படுக்கையில் பலவீனமாக இருந்தாங்க. டாக்டர் சொன்னார், அவர்களுக்கு ஓய்வு, சத்தான உணவு, மருந்து தேவை. ஆனா அவர்களால் அதை செலவு செய்ய முடியவில்லை. அம்மா அவன் கையை பிடித்து மெதுவாக சொன்னாங்க, எனக்கு அதிக நேரம் இல்லை வேலா,
என்ன மாதிரி உன்னோட வாழ்க்கையையும் வீணாக்காதே. ஒரு வழியை கண்டுபிடி, எனக்கு வாக்குறுதி கொடு என்றார்கள். அந்த இரவு அவன் வெளியே நின்றான். அது காலை 5 மணி. கிராமம் அமைதியாக இருந்தது. சில விவசாயிகள் மட்டும் வேலைக்கு போக ஆரம்பித்தார்கள். அந்த அமைதியில் அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனி போதும், இந்த மாதிரி நான் வாழ மாட்டேன். தூக்கத்தை விட என் அம்மாவின் கனவு முக்கியம். அவன் பேருந்தில் திரும்பும் போது ஒரு பெரியவரை சந்தித்தான். அவர் சொன்னார், தம்பி, விவேகானந்தர் சொன்னார் தெரியுமா? எழுந்திரு, விழுத்திரு, இலக்கை அடையும் வரை நில்லாதே. காலை 5 முதல் 7 மணி வரை இருக்கும் நேரம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம். மற்றவர்கள் கனவு காணும் நேரத்தில் நீ உழைக்க ஆரம்பி என்று சொன்னார். வேலன், இந்த பயணம் உன் வாழ்க்கையை மாற்றும். தைரியமாயிரு. ஆமா மாமா, நான் தயாரா இருக்கேன். நல்லது. இந்த உலகம் பெரியது, நீ அதை எதிர்கொள்ளணும். நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. வேலன் அன்று முதல் மாறினான். காலை 6 மணிக்கு வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் வாயில் விழவில்லை. மாறாக காலை 5 முதல் 6 மணி வரை அந்த அதிகாலை நேரத்தில் விவேகானந்தரின் பொன்மொழிகளை படித்தான். உன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் பிறந்தது. காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒரு பழைய கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவன் கண்கள் சிவந்தது, உடல் தூக்கத்தை கேட்டது. ஆனால் அவன் மனது மட்டும் அம்மாவின் முகத்தை காட்டியது. முதல் வாரம் கஷ்டம், 3 வாரத்தில் பழக்கம், 90 நாட்களில் வாழ்க்கை மாறியது. 3 மாதங்களுக்கு பிறகு அவன் கற்றுக்கொண்ட புதிய திறமையால் ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. சம்பளம் 2 மடங்கானது. 1 வருடத்திற்கு பிறகு அவன் அந்த பிரிவின் பொறுப்பாளராக உயர்ந்தான். Congratulations, Velan. Well deserved. வாழ்த்துக்கள் வேலன், we're so proud of you. Thank you so much, everyone. This means a lot. அம்மாவை நகரத்துக்கு கொண்டு வந்தான். சிறந்த வாழ்க்கை கொடுத்தான். ஆனா இன்னும் அவன் காலை 5 மணிக்கு எழுந்தான். ஏன் தெரியுமா? அது ஒரு ரொட்டீன் இல்ல, அது அவன் வாழ்க்கை. சகோதர சகோதரிகளே, இந்த கதை ஒரு உண்மையை தெளிவாக சொல்கிறது. உங்கள் வாழ்க்கை மாற்றப்படலாம். ஒரு நாள் இல்லை, இப்போதே. நாளை காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கலாம். வெற்றி என்பது திறமை இல்லை, கடின உழைப்பு மட்டும் இல்லை. அது மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான். அதனால் இன்றே ஒரு முடிவு எடுங்கள். நாளை காலை 5 மணிக்கு எழுந்தறிங்கள். ஒரு ஸ்கில் தேர்வு செய்யுங்கள். 90 நாட்கள் அதை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் புதிய மனிதராக மாறுவீர்கள். வேலனிடம் ஒன்றுமில்லை, ஆனால் அவன் மாற்றினான். உங்களிடம் அதைவிட அதிகம் இருக்கிறது. இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி. நாளை காலை எழுந்திருப்பீர்களா, அல்லது இன்னொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட போகிறீர்களா? அப்படி தள்ளி போட்டுவிட்டு 5 வருடத்திற்கு பிறகு ஏன் என் வாழ்க்கை மாறல அப்படின்னு கேட்க போறீங்களா? அல்லது இன்றைக்கே முடிவு செய்து வாழ்க்கையை மாற்றுவீர்களா? நீங்கள் ரெடியாக இருந்தால் நாளை நான் என் வாழ்க்கையை பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது பிரியா. நன்றி.